இன்றைய செய்கைமொழி பயிற்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்ப் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். விஇஆர்பி அது லெட்டராக பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கூட ஒரு காதுக்கு இல்லாத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி வந்திருக்காரு. அவர் சைகை மொழி நல்லா தெரிஞ்சவர். இந்தியன் சைன் லாங்குவேஜ் அதாவது இந்திய சைகை மொழி அப்படிங்கிறத தெரிஞ்சவர். இவர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அது வழியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக நம்மளாம் எப்படி தமிழில் இங்கிலீஷில் பேசுகிறோமோ அது மாதிரி இவங்களோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சைகை மொழி தான். ஸோ இது சைகை மொழி தெரிஞ்சவர் ஒருத்தவர் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. அவர் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறார் அப்படின்னா இந்த வெர்ப் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சைன்லாம் இருக்குது, அதில் எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவர் நான் சொல்லித்தர போகிறாரு. நான் அதை உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், இன்டர்பிரேஷன் பண்ண போகிறேன். அதாவது சைகை மொழியை மொழிபெயர்க்க போகிறேன். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ என்னென்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவரை வெல்கம் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அவர் வெல்கம் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இவரோட பேர் என்னென்னு கேட்கலாம். நம்ம ஒரு பேர் என்னென்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு நான் சைன் லாங்குவேஜில் அல்ஃபபெட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன அவர் பேர் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? SUGUMAR. ஸோ இவரோட பேர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். சுகுமார் அப்படின்னு பேர் சொல்கிறாரு. இவர் சுகுமார் இவர் பேர். இவர் காலேஜில் படிச்சுட்ருக்காராம். உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியுமா? இவர் சைன் லாங்குவேஜ்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சுகுமார் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லித்தர போகிறார் அப்படின்னா வெர்ப், அதாவது VERB அது சொல்லித்தர போகிறீங்களே. ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா அக்செப்ட் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு என்ன சைன்? ஸோ பாருங்கள், இப்போ அக்செப்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சைன் சொல்ல பாருங்கள். அக்செப்ட். ஸோ அக்செப்ட் அப்படின்னா எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் ஒரு பொருள் கொடுக்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பென்னு, பேப்பர், பென்சில் ஏதாவது வேறு ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை நானே உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது ஒரு பொருள் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்வீங்க, நீங்கள் அதை அக்செப்ட். அதாவது பாருங்கள் என்னது, அதை பொருள் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்கி வச்சுக்கிறீங்க. இங்கே பாருங்கள் அதை. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் செய்கிறப்ப அக்செப்ட். புரியுதுங்களா? எடுத்துக்கிறேங்க. அதாவது பொருள் தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ நாளைக்கு ஒரு இடத்துக்கு வாங்கினாங்க, 2 மணிக்கு வாங்க, 10 மணிக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அங்கே வந்துடுவீங்களா, கன்ஃபார்மாக வருவீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அங்கே வந்துடுறேன். ஸோ அது என்னது, ஒத்துக்கிறேன் நான், அக்செப்ட். ஸோ சைன் பாருங்கள், உங்கள் எல்லா வேலையும் வச்சுக்கோங்க. எப்படி காமிக்கிற பாருங்கள், அக்செப்ட். இங்கே பாருங்கள். ஸோ இதான் அக்செப்ட் அப்படிங்கிறதுக்கான சைன். எல்லாம் புரியுதா? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குமா? ஸோ இப்போ அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஃப்யூஸ். இங்கே பாருங்கள், REFUSE. இதுக்கு என்ன சைனு பாருங்களேன், எப்படிங்கிறாரு. அது என்னென்னா நான் ரெஃப்யூஸ், நான் வர முடியாது அப்படிங்கிறாரு. அது எனக்கு வேணாம், என்னால் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. புரியுதா? என்னது, இங்கே பாருங்கள் எப்படிங்கிறாரு. ரெஃப்யூஸ்னா என்னது, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன, நம்ம அக்செப்ட் பண்ணோம். ஓகே நான் வரேன் அப்படின்னு, இல்லை நான் கொடுக்குறேன், அதை ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது என்னது, என்னால் முடியாது, எனக்கு அது வேணாம் அப்படிங்கிறதுக்கான சைன் அது. இங்கே பாருங்கள், இந்த கையை வச்சுக்கோங்க. இந்த 2 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஃபிங்கரை மட்டும் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, எப்படி காமிங்க. அப்போ ஃபேஸில் என்ன காமிக்கணும், உங்களுக்கு அது வேணாம் அப்படிங்கிறதுக்கான எமோஷன் காமிக்கணும். ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும். எனக்கு வேணாம் போ. ஸோ அது என்னது, ரெஃப்யூஸ் அப்படிங்கிறதுக்கான சைன். உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட்டுக்கு என்ன சைன் கேட்கலாம் அவட்ட. ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கான சைன் சொல்ல பாருங்களேன், ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கு என்னது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது, இல்லை ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 o'clock எக்ஸாம் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 9:55 எல்லோரும் அசம்பிளாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ 10 கரெக்டாக பார்க்குறீங்க, ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ ஸ்டார்ட்டுக்கு என்னது, ஸ்டார்ட். ஒரு கை வச்சுக்கோங்க, கீழே எப்படி வச்சுக்கோங்க, கீழே பாருங்கள், ஸ்டார்ட். இல்லை ஒரு ரன்னிங்கில் இருக்காங்க, ரன்னிங் காம்படிஷன் நடக்குது. அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன செய்வாங்க, கரெக்டாக எல்லோரும் வரிசை அன்றைக்கி வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுப்பாங்க. என்ன ஆகுது, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு காம்படிஷனோ எதுனாலும் பரவாயில்ல, அது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப்படிங்கிறப்ப என்ன காமிக்கலாம், ஸ்டார்ட். அதாவது கீழேருந்து மேலே அப்படி கொண்டு போகிறீங்க. 2 கீழே காமிக்கலாம், இல்லை அது சிங்கிள் ஹேண்டில் காமிச்சாலும் அது கரெக்டான மீனிங் தான். ஸ்டார்ட்டும் ரைட்டு தான், சிங்கிள் ஹேண்டில் ஸ்டார்ட்னு காமிச்சாலும் ரைட்டு தான். ஸோ அதான் அவர் சொல்கிறாரு, சுகுமார் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் அப்படிங்கிறது சொன்னார். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் இதை எங்கே யூஸ் பண்ணலாம், உங்கள் வகுப்பார் இல்லைன்னா எக்ஸாமுக்கு சொல்லலாம், இல்லை ஏதாவது ட்ராயிங் காம்படிஷன் வைக்கிறீங்க அதுக்கு சொல்லலாம். புரியுதுங்களா? இல்லை கிளாஸ் முடிஞ்சிச்சு எல்லோரும் கிளம்பணும் அப்படின்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள், 4 மணிக்கு ஆகிடுச்சு எல்லாம் கிளம்புங்க அப்படின்னா கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போங்க அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கான சைன். நெக்ஸ்ட் என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாப். இங்கே பாருங்களேன், ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு என்ன சைன்னா ஸ்டாப். ஸ்டாப். இங்கே பாருங்கள், ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னொரு சைன் என்ன சொல்லலாம்,
இன்னொரு சைன் என்ன சொல்லலாமா, இதுவும் சொல்லலாமா. அதை ஸ்டாப் இப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இதுவும் ஸ்டாப் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? STOP எழுதிக்கோங்க, ஸ்டாப் இல்லை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஹவர் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 மணிக்கு ஆரம்பிச்சது 2 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா 2 மணிக்கு முடிஞ்சிச்சு ஸ்டாப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள், எழுதுறத ஸ்டாப் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இப்போ ரன்னிங் காம்படிஷன் ஆல்ரெடி நான் ரன்னிங் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஸ்டாப் பண்ணுங்கள். இது ஸ்டார்ட், ஸ்டாப் ஓடுறது ஸ்டாப் பண்ணுங்கள், அவ்வளோதான். நிறுத்திடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா ட்ராயிங் வரைஞ்சிட்டாங்க, கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்கள், ட்ராயிங் வரையலாம் ஸ்டாப் பண்ணுங்கள். இது கட், ஸ்டாப் பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு, டைம் வந்து ஓவர், முடிஞ்சிச்சு, ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ இது ஸ்டாப். சரிங்களா? அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டினியூ. ஸோ கண்டினியூ அப்படிங்கிறதுக்கு என்ன சைன் சொல்ல பாருங்கள். கண்டினியூ, இது வந்து என்னது, கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து என்னது, இங்கே பாருங்கள், இது வந்து இன்னையோட முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லை, நாளைக்கும் இருக்கும், அதுக்கு மறுநாள் இருக்கும், அதுக்கு மறுநாள் இருக்கும், அடுத்தது இருக்கும். ஸோ டேன்னு இல்லை, என்னக்குது, இப்போ ஒரு செஷன் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் இருக்காது. அடுத்து வந்துகிட்டே இருக்கும் அது. ஸோ அதுக்கு தான் என்ன செய்கிறோம், இப்படி லைன் மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டு காமிக்கிறோம். ஸோ கண்டினியூக்கு என்ன சைன் பாருங்கள், இப்படி போயிட்டே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக லைனாக சர்க்கிள் போடணும் தேவையில்லை. ஒரு 4-5 சைன் சர்க்கிள் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், லைனாக எழுதலாம். ஸோ 1 2 3 4ன்னு போட்டு அப்படியே நேராக ஒரு லைன் போட்டுற வேண்டியதான். அப்போ நேராக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 லைன் 20 லைன்ஸ் போகணும் அப்படின்னா ரூல்ஸ் கிடையாது, அது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கை நேராக இழுத்துடுறீங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வகுப்பறையில் டெஸ்ட் எதாவது வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மாணவர்கள்ட்ட டெஸ்ட் வைக்கணும்னா இன்றைக்கி டெஸ்ட் வைங்கன்னா முடிஞ்சிச்சு அப்படிலாம் இல்லை, நாளைக்கு டெஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதணும், டெய்லியும் டெஸ்ட் எழுதணும். ஸோ டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும். டெய்லி என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் புக்கை எடுத்துகிட்டு வரணும். டெய்லி என்ன பண்ணணும், நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு வரணும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ என்னது சைன், என்னது கண்டினியூவாக போகும். புரியுதுங்களா? ஸோ அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினிஷ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா FINISH. ஸோ ஃபினிஷ் என்ன சைன் சொல்ல பாருங்கள், ஃபினிஷ், அதான் முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, ஸ்கூலில் படிக்கணும்னு அப்ளை பண்ணுறீங்க. அப்போ அப்ளை பண்ணாத டேட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ டைம் வந்து முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? உங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, எக்ஸாம் முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிச்சு, 4 மணி ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளம்புங்க. ஸோ காலேஜ் கிளாஸ் வந்து படிச்சிருக்காங்க, டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு, 4 மணி ஆகிடுச்சுன்னா ஃபினிஷ். ஸோ அப்ளை பண்ணுறது ஃபினிஷ், எக்ஸாம் டைமு ஃபினிஷ். புரியுதுங்களா? ஸ்கூலில் எக்ஸாமும் முடிஞ்சிச்சு, டைமு ஃபினிஷ், டைம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ் அப்படிங்கிறதுக்கான சைன் என்னது, ஃபினிஷ், FINISH, ஃபினிஷ் அப்படிங்கிறதுக்கான சைனை சொல்கிறார். சரிங்களா? அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிவ். ஸோ GIVE, கிவ் அப்படிங்கிறதுக்கான என்ன சைன் சொல்ல பார்க்கலாம். பாருங்க, கொடுக்கறது அப்படிங்கிறார். ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க. ஏதோ உங்கள்கிட்ட ஒரு திங்ஸ் இருக்குது, ஒரு பென்னு, பென்சில், பேப்பர், ஏதோ ஒரு திங்ஸ், ஆப்ஜெக்ட், ஃப்ரூட்ஸோ, பேக்கு, ஷர்ட், எது வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து என்ன செய்கிறீங்க, கொடுக்குறீங்க. இப்போ கொடுக்கறதுக்கு என்னது, உங்கள்கிட்ட அது இருக்குது, அது என்ன செய்றீங்க, உங்கள்கிட்ட இருந்து அவங்க கொடுக்குறீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்குது, நீங்களே இமேஜின் பண்ணிக்குவாங்க, கெஸ் பண்ணிக்குவாங்க, உங்கள் கையில் அது இருக்குது, அதை வந்து என்ன செய்றீங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட அப்படி கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து என்னது, கொடுக்கறது. ஸோ GIVE, கொடுக்கறதுக்கான சைனாக சொல்கிறாரு. இதுதான் கிவ் அப்படிங்கிறதுக்கான சைன். புரிஞ்சுதுங்களா? கிவ். ஸோ அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேக். பாருங்களேன், டேக். ஸோ இது என்னது, டேக், வாங்கிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் என்னது, கொடுக்குறது, இன்னொன்று இது ஆப்போசிட், அதுக்கு என்னது, வாங்கிக்கிறீங்க. ஸோ டேக், இப்போ கொடுத்துறீங்க, டேக், வாங்கிக்கிறீங்க. இப்போ டேக் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லலாம், டேக் தட் புக், உங்கள் புக்கை எடுங்க. டேக் தட் பேப்பர், டேக் தட்டு பென் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஸோ எடுக்கிறீங்க, வாங்கிக்கோங்க. டேக் இட் யுவர் சேர் அப்படிம்பாங்க. அப்போ சேரை வந்து நீங்கள் எடுத்து அதில் உட்காருங்க. ஸோ டேக். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லலாம், டேக் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்லலாம், நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ டேக் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஸோ டேக், அதை வாங்கிக்கிறீங்க. இன்னொரு இடத்துல இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே எடுத்துக்கிறீங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு திங்ஸாக இருக்கலாம், அதை எடுத்துக்கிறீங்க. சரிங்களா?
இதுதான் டெக் அப்படிங்கிறதுக்கான சைன். அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ கம் அப்படிங்கிறதுக்கு என்ன சைன் அப்படின்னா வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. வாங்க இந்த பாருங்க அங்கேருந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. கம் கம். இப்போ உங்கள் வகுப்பறையில் இருக்கீங்க, மாணவர்களாக இருக்காங்க. லேட்டாக எனக்குதுன்னா 1-2 மாணவர்கள் வந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க லேட்டாக வராங்க. சரி வா வா கம். என்ன செய்கிறேன், கம். நான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன், நீங்களாம் வாங்க வாங்க. ஸோ வாங்க அப்படிங்கிறதுக்கு சைன் என்னது, இங்கே பாருங்கள் அங்கே இருக்காங்க வாங்கன்னு அப்படின்னா இங்கே கூப்பிட்றீங்க. சப்போஸ் உங்கள் டைரக்ஷன் எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கே, இந்த சைடு எங்கே இருக்காங்கன்னா வாங்கன்னு இங்கேருந்து கூப்பிடலாம். உங்கள் எதில் இருக்காங்க அப்படின்னா வாங்கன்னு இங்கே கூப்பிடலாம். ஸோ அங்கேருந்து இங்கே வாங்க, இங்கேருந்து அங்கே போக சொல்ல வாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும், எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கேருந்து காமிச்சு உங்கள் பிளேஸுக்கு கை காமிக்கணும். ஸோ வாங்க வாங்க. புரியுதுங்களா? வாங்க அப்படிங்கிறது கம் அப்படிங்கிறதுக்கான சைன். கம் கம். புரியுதுங்களா? அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GO கோ. பாருங்க போங்க அப்படின்ட்டார். ஸோ வாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு ஆப்போசிட் என்னது, போங்க. ஸோ வந்தீங்க, வேலைலாம் முடிஞ்சிச்சு, போகலாம், கோ. ஸோ கோன்னு சொல்லி முடிச்சிடுங்க. கோ. கோனா இந்த பக்கம் தான் போகணும் இல்லை. சப்போஸ் உங்கள் கிளாஸ் ரூமில் வழி வந்து அந்த பக்கம் எக்ஸிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் போகணுன்னா இந்த பக்கம் போனீங்க காமிக்கலாம், எப்படி போகணுன்னா இப்படி காமிக்கலாம். ஸோ எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு அவுட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் என்ன செய்யலாம், கோ அப்படின்னு காமிச்சிங்கன்னா வர்றீங்க போயிடுறீங்க, இல்லை வரீங்க போயிடுறீங்க, 2 கையும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ட்ரன்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, வரீங்க வேலையை முடிக்கிறீங்க, கோ அவுட். ஸோ இது என்னது கம், இது கோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா உங்கள் வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இந்த சைகை மொழியை பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ க்ளோஸ். பாருங்களேன் க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ க்ளோஸ்க்கு என்னது, மூடிறாரு. ஸோ ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ க்ளோஸ் பாக்ஸ் தான் இல்லை, டோர் கூட என்ன பண்ணலாம் க்ளோஸ். இப்போ டோர் வந்து ஓப்பனில் இருக்குது, அது என்ன பண்ணலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது கீழே உள்ள பாக்ஸுக்கு க்ளோஸிங்கு, இது என்னது மேலே உள்ள டோருக்கான க்ளோஸிங். புரியுதுங்களா? இப்போ வந்து கேட்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைம் என்ன ஆகுது, காலேஜ் ஸ்கூலில் வந்து டைம் வந்து 5 மணி ஆகிடுச்சி, அப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. டைம் வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் வந்து க்ளோசிங் டைம் வந்து என்னென்னா 5 o'clock. ஸோ க்ளோசிங் இப்படி உள்ளதுக்கு என்னது, நீங்கள் எந்த டைம் வந்து எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கையை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோர் வந்து இருக்குது, டோர் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன காமிக்கலாம், அப்படி காமிக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து ஒரு பேக்கை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட பேக் க்ளோஸ் பண்ணலாம். இல்லை பாக்ஸ் இருக்குது அப்படின்னா பாக்ஸை க்ளோஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அது எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையோட சைனை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறப்போ இந்த இடமும் சேரணும். புரியுதுங்களா? மேலே கீழே இருக்கக்கூடாது, சேரணும். இங்கே பாருங்கள் மேலே இப்படி காமிக்கிறேன்னா க்ளோஸ், இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ க்ளோஸ். அங்கே அந்த ரூம் வந்து ஓப்பனில் இருக்குது, அதை போய் க்ளோஸ் பண்ணு. இந்த ரூம் வந்து ஓப்பனில் இருக்குது, அதை போய் க்ளோஸ் பண்ணு. அந்த பாக்ஸ் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணு. பேக்லாம் பாருங்கள் எல்லாம் ஓப்பனில் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் ஓப்பனில் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணு. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு க்ளோஸ், CLOSE. சரிங்களா? அடுத்த சைடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் லைக்கு என்ன சைன் சொல்ல பாருங்கள், இதான் லைக். எனக்கு பிடிச்சிருக்கு. லைக்னா என்னது, இப்படி காமிக்கிறோம், லைக் பண்ணுறேன். எனக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னது லைக். ஸோ உங்கள் மாணவர்கள்ட்ட அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ லைக். எனக்கு மூவி பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு காமிக்கலாம். ஸோ என்ன பிடிக்கும், எனக்கு படிக்கிறது பிடிக்கும், எழுதுறது பிடிக்கும். ஸோ உனக்கு பிடிக்குமா, உனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபுட்டெலாம் சொல்லி கொடுத்துருவோம் சைனில். ஸோ இது உனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு என்ன கலர்ஸில் பிடிக்கும், ட்ரெஸ் பிடிக்கும், ட்ரெஸ்ஸு என்ன கலர் பிடிக்கும், அதை பிடிக்கும். உனக்கு யார் இங்கே உள்ளவங்கள உங்கள் ஃபேமிலியில் உனக்கு யாரை பிடிக்கும், இது பாருங்க. இது லைக் இப்படி கூட காமிக்கலாம், இல்லை எப்படி கூட காமிக்கலாம். புரியுங்களா? ஸோ அதான் லைக் அப்படிங்கிறதுக்கான சைனாக சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன். பாருங்களேன், ஓப்பன் ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு க்ளோஸ்க்கு எப்படி சொன்னேன், அது என்ன செய்யுங்க அப்படின்னா ஓப்பன், OPEN அப்படிங்கிறதுக்கான சைன் என்ன சொல்கிறாரு, ஓப்பன்.
ஓப்பன். கேட்டை கூட ஓப்பன் பண்ணலாம். டோர் இருக்குன்னா டோரை ஓப்பன் பண்ணலாம். இல்லை பாக்ஸ் எதாவது இருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணலாம். பேக் இருக்குன்னா பேக்கை ஓப்பன் பண்ணலாம். புரியுதுங்களா? இல்லை பார்சல் இருக்குது அப்படின்னா அந்த பார்சல் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ ஓப்பன், OPEN. நீங்கள் எதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், உங்கள் பேக் எல்லாரையும் ஓப்பன் பண்ணுங்கள், பாருங்கள், ஜிப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? அங்கே கிளாஸ் ரூம் வந்து ஓப்பனில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஃபங்க்ஷன் ஹால் இருக்குல்ல, அது ஓப்பனில் இருக்கான்னு போய் பாருங்கள். கிரவுண்ட் வந்து ஓப்பனில் இருக்கான்னு பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ கிளாஸ் ரூம் வந்து வேறு கிளாஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் நம்பரை சொல்லி அந்த ரூம் வந்து கிளாஸ் ரூம் வந்து ஓப்பனில் இருக்கா போய் பாருங்கள் அப்படிங்க எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ என்னது ஓப்பன். க்ளோஸ்க்கு என்ன சொன்னேன், இந்த இடமும் சேருது க்ளோஸுக்கு. ஓப்பனுக்கு என்ன செய்வேன், இந்த ஸ்மால் ஃபிங்கர் 2 ஃபிங்கரும் சேர்ந்துருக்கும். இது என்னது என்ன செய்கிறீங்க, பிரிச்சுருங்க. ஸோ ஓப்பன். அதாவது இப்படி இருக்க டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி காமிக்கலாம். கீழே தவறு இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணலாம். புரியுதுங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஷ். ஸோ இது பண்ணுங்கள், வாஷ் அப்படிங்கிறதுக்கான சைனை சொல்கிறார். ஸோ இது எதுக்கு அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு ட்ரெஸ் எதாவது கிளாத்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட டிடர்ஜென்ட் பவுடர் இல்லை சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, சோப்பை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா வாஷ் பண்ணுறீங்க. அதை ப்ரஷ் எடுத்து என்ன செய்வாங்க, இப்படி வாஷ் பண்ணுவாங்க, இல்லை இப்படி வாஷ் பண்ணுவாங்க, இல்லை இப்படி வாஷ் பண்ணுவாங்க. ஸோ 3 சைன் சொல்லுவாங்க நம்ம வாஷ்க்கு. இது வாஷு, இன்னொன்று இதுவும் வாஷு, இன்னொரு சைன் என்ன அப்படின்னா வாஷ். ஸோ 3 சைன் வாஷ் சொல்லுவாங்க. இவர் காமனாக ஒரு சைன் சொல்லியிருக்காரு. நம்ம அந்த இதில் எக்ஸ்ட்ரா சைன் நம்ம புரியல அப்படின்னா நான் மீதி சொல்ல 2 சைனும் கூட அந்த பசங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை பயிற்சி பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாஷ்க்கான சைனு WASH வாஷ். சரிங்களா? அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ். பாஸ் அதாவது எக்ஸாமில் இருக்குது அப்படின்னு, எக்ஸாம் நடந்துருக்கு அப்படின்னா பாஸ் ஆகிட்டேன், ரிசல்ட் வந்துச்சு, பாஸ் பண்ணிட்டீங்களா, எக்ஸாம் பாஸ் பண்ணிங்களா, நான் பாஸ் பண்ணிட்டேன், பாஸ், எக்ஸாம் பாஸ். அதாவது எலெக்ஷனில் பாஸ், காம்படிஷனில் பாஸ், ஸ்போர்ட்ஸில் பாஸ் பண்ணிட்டேன், நான் வின் பண்ணிட்டேன், காம்படிஷன் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ பாஸ். அது பண்ணுங்க அப்படிங்கிறது பாஸ் இப்படி காமிக்கணும், அதாவது இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிப்பாங்க, பாஸ் பண்ணிட்டேன் நான். புரியுதுங்களா? இப்போ அதே ஆப்போசிட் என்னென்னா ஃபெயிலுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஃபெயில். என்னாச்சு, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நானும் படிக்கவே இல்லை, அதனால் ஃபெயில் ஆகிட்டேன். இது என்னது, ஃபெயில். ஸோ பாஸ் இது, ஃபெயில் இது ஆப்போசிட். புரியுதுங்களா? ஸோ இது பாஸ், இது ஃபெயில். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மாணவர்கள்ட்ட இதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். யாரெல்லாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணீங்க எழுந்திரிங்க பார்க்கலாம், யாரெல்லாம் எக்ஸாமில் ஃபெயில் ஆனீங்க எழுந்திரிங்க, ஏன் ஃபெயில் ஆனீங்க அப்படிங்க கேட்கலாம். ஸோ இது ஃபெயில். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்கெட். இங்கே பாருங்களேன், ஃபர்கெட், FORGETக்கு ஃபர்கெட், அதாவது மறந்து போச்சு. ஸோ மறந்துட்டாரான். ஐயோ நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன், என்னாச்சு, நான் என்ன சொன்னேன் 10 மணிக்கு வாங்கன்னு சொன்னேன், ஏன் வரல, ஓ நான் மறந்துட்டேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல மைண்டில் இருக்கும், மெமரியில் இருக்கும். ஸோ மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்ய சொல்கிறாரு, ஐயோ மறந்துட்டேன். ஐயோ எக்ஸாமில் பார்க்குறீங்க, உங்கள் பசங்களில் பார்த்தா எக்ஸாமில் ஆன்சர் சரியாக எழுத மாட்டானுங்க. அப்போ என்னாச்சுன்னா மாணவர்கள் கேட்குறீங்க, அவன் என்ன சொல்கிறான், மறந்துட்டேன் அப்படிங்கிறான். என்னாச்சு மறந்துட்டியா, இல்லை மாணவர்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்ல, அவங்க வகுப்பாட்டில் இன்றைக்கி நான் தேர்வு சொல்லியிருந்தேனா, டெஸ்ட் சொல்லியிருந்தேனா, 11 மணிக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தேனா, ஏன் யாரும் எழுதலை, ஐயோ மாணவர்கள் என்ன சொல்லலாம், மறந்துட்டாங்க. எல்லோரும் மறந்துட்டீங்களா, எல்லாம் படிங்க, டெஸ்ட் இருக்குது படிங்க. புரியுதுங்களா? நாளைக்கு எல்லோரும் டைம் 10க்கு வந்துடணும், மறந்துடாதீங்க, மறந்துடக்கூடாது. ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள் எப்படி எழுத்து, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். புரியுதுங்களா? நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஃபர்கெட் அப்படிங்கிறதுக்கான சைனு. இங்கே பாருங்கள் அப்படி வச்சுக்கோங்க, இங்கேருந்து கீழே அப்படியே வருது, கீழே அப்படியே போகுது. ஸோ மறந்தே போயிட்டேன் நான். அப்போ சைன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மறந்துடக்கூடாது, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மைல். ஸ்மைல், இங்கே பாருங்களேன், ஸ்மைல். ஸ்மைலுக்கு என்னது, சிரிப்பு. இங்கே பாருங்கள், சிரிக்கிறது. எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, குரூப்பாக வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், உங்கள் மாணவர்கள் எல்லாரையும் எல்லாம் சிரிங்க பார்க்கலாம், எல்லா ஃபோட்டோ வச்சுட்டு சிரிங்க பார்க்கலாம். இது ஸ்மைல். இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. அதனால் பண்ணுறீங்க, ஸ்மைல் பண்ணுறப்ப என்ன ஆகுது, உங்கள் லிப்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுதா, எலபரேட் ஆகுதா,
இது ஸ்மைல். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவும் உங்கள் மாணவர்கள்ட்ட ஸ்மைல் பண்ண சொல்லுங்கள் தேவைப்படுறப்போ. சரிங்களா? அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரை. ஸோ க்ரைக்கு என்ன பண்ணுறாரு பாருங்க, அழுவுற மாதிரி காமிக்கிறாரு. நீங்கள் சிங்கிள் ஃபைனலில் காமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கேருந்து இப்படி காமிக்கலாம். இல்லை டபுள் ஃபைனலில் யூஸ் பண்ண அப்படின்னா க்ரை. இல்லை ஒரு ஃபிங்கரில் கூட யூஸ் பண்ணலாம். அழுவாத, ஸ்மைல் பண்ணு, அழுவாத, ஏன் அழுவுற, என்ன கஷ்டமாக இருக்கா, வருத்தமாக இருக்கா, அழுவாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ க்ரைக்கு என்ன சொல்கிறாரு பாருங்கள் சைனு, 2 விரலையும் வச்சுக்கிறாரு. அவங்க கண்ணில் எந்த நகுது இந்த ட்ராப்ஸ் வர மாதிரி இப்படி காமிக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து என்ன செய்யலாம், சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணால் கூட என்ன பண்ணலாம், அப்படி காமிச்சிங்கன்னா கூட அது க்ரை தான் சைனு. இன்னொன்று என்ன பண்ணலாம், 2 கையில் கூட இப்படி காமிக்கலாம். ஸோ 3 சைன் சொல்ல பாருங்கள். ஃபஸ்ட் என்னது இப்படியும் காமிக்கலாம், ரெண்டாவது என்னது சிங்கிள் ஃபிங்கர் காமிக்கலாம், மூணாவது என்னது 2 கையிலையும் இப்படி காமிக்கலாம். மூணுமே என்னது அப்படின்னா க்ரை அப்படிங்கிறதுக்கான சைன். இதை உங்கள் பசங்கள்கிட்ட நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஒரு பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாணவர்கள் வந்து எக்ஸாமில் வந்து எதாவது ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை அழுதுட்டு இருந்தாங்கன்னா அழுவாத, புரியுதா, நீ வந்து எக்ஸாமில் அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், கவலைப்படாத அப்படின்னு என்ன பண்ணலாம், அட்வைஸ் பண்ணி அவனை மாற்றலாம். சரிங்களா? ஸோ அழுகிறதுக்கு இதுதான் சைன், அதை க்ரை அப்படிங்கிறதுக்கான சைன். பயிற்சி பண்ணுங்கள். அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாண்ட் அப்படிங்கிறதுக்கான சைன் சொல்ல பாருங்க. WANT, வாண்ட். அவருக்கு வந்து வேணும், எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. WANT, வாண்ட், எனக்கு வேணும், எனக்கு. Do you want that pen? Yes, I want that pen. ஸோ வாண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப என்ன செய்யலாம் நீங்கள், வாண்ட், WANT. அதுக்காக அவர் சைன் சொல்கிறாரு, வாண்ட் அப்படிங்கிறதுக்கான சைனை. ஸோ வாண்ட். Do you want coffee? Yes, I want coffee. Do you want book? Yes, I want book. Do you want bag? உங்களுக்கு வேணுமா? Yes, I want bag. ஸோ வாண்ட்டுக்கு என்னது WANT, வாண்ட் அப்படிங்கிறதுக்கான சைன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்றைக்கி லெசனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வெர்ப் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்காகவே நம்ம ஸ்டூடியோவுக்கு நம்ம இடத்துக்கு யார் மிஸ்டர் சுகுமார் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காது கேளாத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இவருக்கு சைகை மொழியில் தான் பயிற்சி எடுத்திருக்காரு. சைகை மொழியில் நல்லா தெரிஞ்சவர் இவர் வந்து இப்போ காலேஜில் படிச்சுட்ருக்காரு. இவர் வந்து நமக்கு என்ன பண்ணார், உங்களுக்கு எல்லாருக்கும் சைகை மொழியில் வெர்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற வெர்ப் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் சொல்லிக் கொடுத்த சைன் எல்லாமே உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அவர் என்ன சொன்னாரோ அப்படிங்கிறத அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சைன் லாங்குவேஜில் உங்களுக்கு இன்டர்பிரேஷன் பண்ணியிருக்கேன், அதாவது மொழிபெயர்த்திருக்கேன். அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட தொடர்ந்து இதை பேசி பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் மாணவர்களும் ஈஸியாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அடுத்த செஷனில் உங்களுக்கு இன்னும் பல புதிய சைன் லாங்குவேஜ் வரும். உங்களை வந்து கண்டிப்பாக உங்களை பார்க்குறோம் நாங்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த சைன் லாங்குவேஜ் வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு உங்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோக்கு வந்து நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்த அவருக்கு வந்து நம்ம ஸ்டூடியோ சார்பாக, நம்ம பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும், உள்ளடக்க கல்வி சார்பாகவும் நம்ம அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி, தேங்க்ஸ் சொல்லிட்டேன் நான். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.